விழுப்புரத்தில் பள்ளி மாணவி கழிவுநீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்த தனியார் பள்ளியுடைய முதல்வர் மற்றும் தாளாளர் ஆகிய இருவர் தற்போது உயர் ரத்த அழுத்தம் காரணமாக தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நள்ளிரவில் 2 மணி அளவில் இந்த விபத்துக்கு காரணமாக கருதப்படக்கூடிய 3 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் இராமடைய செய்தியாளர் குணாநிதி விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது நேற்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த மாணவி லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மூவருமே பாத்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில இதுல பள்ளியினுடைய தாளாளர் எமில்டா மற்றும் பாத்தீங்கன்னா பள்ளியினுடைய முதல்வர் டோம்னிக் மீர் ஆகிய இருவருக்குமே உயர் ரத்த அழுத்தம் காரணமாக தற்போது அவர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பள்ளியினுடைய அந்த வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் மட்டும் தற்போது விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த இருவருக்கும் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் பாத்தீங்கன்னா முதல்வராக இருவருக்கும் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை சீரான பிறகு இருவரும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தொடர்ந்து சிறையில் அடைக்கப்படுவாங்க. தகவலுக்கு நன்றி குணாநிதி.